அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று டே 13, டே 13. நாம் இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், நமது குழு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். கடந்த 50 ஆண்டுகால பஞ்சப்பட்டி ஏரியின் தலைவர்களின் வருகை மற்றும் துரோகங்கள் இவற்றை பற்றி பேச இருக்கிறோம். அதற்கு முன்பாக எங்களது முக்கியமாக எனது பள்ளியின் தலைமை ஆசிரியர் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் இன்று என்னை தொடர்பு கொண்டு சில மணித்துளிகள் பேசினார். அவர் ஒரு விசேஷத்தில் இருப்பதாக இரவு அழைக்கிறேன் என்று கூறியிருந்தார்கள். பல மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளிவிளக்கை ஏற்றிய எங்கள் குரு திரு முனியப்பன் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட கரூர்லேயே அந்த காலத்தில் இப்போ ஒரு 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி பயங்கரமாக ஒருத்தான் ஸ்கூலுக்கு வரலைன்னா போதும், அவர் எந்த காட்டில் அவரோட பைக்கு இருக்கும், என் தோரங்காடு, எள்ளுக்காடு, சோளக்காடு, ஒருத்தன் கூட ஸ்கூலுக்கு வராமல் இருக்கவே மாட்டார். அவர் ஹெச்எம்மாக இருக்கிற வரைக்கும். இப்போ நாங்களாம் இவ்வளோ தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி இதெல்லாம் படிக்கிறோன்னா அதுக்கான அந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டது எங்கள் சார் தான். அவர் இன்னும் 100 வருஷம் உயிரோடு இருந்தார்னா நம்ம கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த எஜுகேஷனோட பவர் சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டிலே நம்ம தான் டாப்பாக ஒரு காலத்தில் இருந்தோம். இப்போ அவர் பயங்கரமான ஒரு சீனியர் போஸ்டிங்கில் தான் இருக்கார். அவரும் இந்த லேக்குக்காக நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். ஓகே, நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு 27 இயர்ஸில் எனக்கு தெரிஞ்ச இது என்னன்னா, வைகோ வந்திருக்காரு ஃபஸ்ட்டு. செகண்டு நம்ம மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வந்திருக்காங்க. விஜயகாந்த் அந்த வழியாக கிராஸ் பண்ணி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணா, எங்களோட எம்ஆர்வி அண்ணா. நெக்ஸ்ட்டு அக்கா சத்யா அக்கா வந்திருக்காங்க. ஒரு 3 to 5 டைம்ஸ் அந்த ஏரியை பற்றி இது பண்ணிட்டாங்க. நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம பஞ்சப்பட்டி ஏரியை பற்றி தான் இருக்கும். அடுத்து அண்ணாமலை அண்ணா செப்டம்பரில் ஃபஸ்ட்டு இல்லை ஜூலை எண்டில், ஆகஸ்ட் எண்டில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. பாரிவேந்தர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தார். பார்லிமெண்ட்டில் பேசினாரா என்னன்னு தெரியல. ஜோதிமணி பார்லிமெண்ட்டில் பேசினாங்க. சிவகாம சுந்தரி 2021 என்கிட்ட டைரெக்டாக சொன்னாங்க. அதுக்கான ப்ரூஃப் இருக்குது, அசம்பிளியில் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. தெரில, அக்கா லாஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு யார், வேறு நம்ம பாலு அண்ணா, மதிய அண்ணா எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கோம். விஜயபாஸ்கர் அண்ணா இப்போ சென்னையில் இருக்கிறனால வந்துட்டு மீட் பண்ணலாம் தம்பி அப்படின்றாரு. எனக்கு கவின் அண்ணா ரொம்ப க்ளோஸ். நாங்களாம் அந்த ஐடி விங்கில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ. அடுத்து செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், அவரை பார்க்குறதுக்கு டைம் கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம கொங்கூர் பிரேம்நாத்னு பிஎம்கேவோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, அவரு இது பண்ணியிருக்காரு. அப்புறம் அங்கே லோக்கலில் இருக்க ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் அந்த உழவர் அமைப்பு, பசுமை பூமி அறக்கட்டளை, நம்ம சிவனடியார் சரவணன்னா, லேக் சரவணன் சொன்னால் அவர் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். ஓகே, லாஸ்ட்டு பஞ்சப்பட்டி ஏரியும் அரசியல் தலைவர்களும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம டீம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஞ்சம் த்ரோட் பெயினால் மெதுவாக தான் பேச முடியுது. கடந்த 50 ஆண்டுகளில் பஞ்சப்பட்டி ஏரிக்கு எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்துள்ளனர்? இதை நம்ம ஆர்டிஐயில் கேட்டிருக்கோம். கொடுப்பாங்க, 1 மந்தில் கொடுப்பாங்க. இல்லைனா அவங்க டெய்லியும் ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் எங்கள் சார் தான் சொன்னார். வந்த தலைவர்கள் ஏரி மேம்பாட்டிற்காக என்னென்ன வாக்குறுதிகள் அளித்தனர்? அந்த வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேற்றப்பட்டன? பஞ்சப்பட்டி ஏரிக்காக அந்த அரசியல் கட்சி எந்த அரசியல் கட்சி அதிக நிதி ஒதுக்கியது? எந்த ஆட்சி காலத்தில் ஏரி கடைசியாக முழுமையாக தூர்வாரப்பட்டது? சத்தியமாக நோ 1 ஹவர்னு தான் நினைக்கிறேன். காவிரி உபரி நீரை பஞ்சப்பட்டி ஏரிக்கு கொண்டு வர என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன? எடப்பாடி அந்த அத்திக்கடவு அவினாசி இது பண்ணார். அதை விட கம்மியான பட்ஜெட்டில் நம்மளே பண்ணலாம். இப்போது அந்த வால்பாறை ப்ளஸ் அந்த சரௌண்டிங்லாம் பார்த்திங்கன்னா டனல் மூலிமா நம்ம காமராஜர் அந்த சோலையாறு டேமையும்
இந்த ஆனமலைக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், அந்த சைடு போயிருந்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சோலையாக இருக்கும், பசுமையாக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, பேக் சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் வறட்சியாக இருக்கும். அந்த இதுக்காக அந்த காலத்துலேயே நம்ம காமராஜர் ஐயா என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, ஒரு 4.5 கிலோமீட்டருக்கு டனல் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து சோலையாறு ப்ளஸ்ஸு கீழே ஆழியார் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. பயங்கரமாக இருக்கும். ஒரு அண்ணன் கூட வீடியோ போட்டிருப்பாரு, நேரில் போனால் அதை பார்க்கலாம், பிரமிப்பாக இருக்கும். நம்ம இதுவே வந்து இப்போ 170 வருஷத்தில் எந்த ஒரு பிளானுமே பண்ணல. சரி, இப்போ ட்ரை பண்ணுவோம். ஏரி 7th ஏரி வறண்டு போவதற்கான முக்கிய காரணம் என்ன? பஞ்சப்பட்டி ஏரியை நம்பி வாழும் விவசாயிகளின் குரல் ஏன் கவனிக்கவே படவில்லை? 8th டியூரிங் தி எலெக்ஷன் டைம் தேர்தல் காலத்தில் மட்டும் ஏரியை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏன் ஒரு 50,000 ஓட்டு அதை நம்பி இருக்குன்னா? அடுத்த 10 ஆண்டுகளில் பஞ்சப்பட்டி ஏரி நிரம்பும் என்ற உத்தரவாதத்தை கொடுக்க யார் தயாராக இருக்கிறீர்கள்? எனக்கு தெரிஞ்சு ஒன்று இந்த கவர்மெண்ட்லேயே பண்ணிடுவோம். 2030 தான் நம்மளோட மிசினா ஷார்ட் டேர்ம் கோலாக வச்சுருக்கோம். அதை தாண்டி போனால் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லேக்கை திறக்கிற மாதிரி தான் இருக்கும். தலைவர்கள் வந்தார்கள், போனார்கள், வென்றார்கள். ஆனால் நமது மாநிலத்தின் 3வது பெரிய ஏரியாக இருக்கக்கூடிய பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணீரே வரவில்லை. அரசியல் தேவையில்லை, நிரந்தர தீர்வு தான் தேவை. லாஸ்ட்டு, இன்று பஞ்சப்பட்டி ஏரி மட்டும் வானத்தை பார்த்து கண்ணீர் விடுகிறது. ஒரு காலத்தில் லட்சக்கணக்கான ஏக்கர்களுக்கு உயிர் கொடுத்த ஏரி இன்று ஒரு சொட்டு தண்ணீருக்காக காத்திருக்கிறது. விவசாயியின் நம்பிக்கை வறண்டு போய்விட்டது, மண்ணின் உயிர் வறண்டு போய்விட்டது, ஏரியின் இதயம் செத்து போய்விட்டது. தேர்தல் வந்தால் மட்டும் ஏரியை நினைப்பார்கள், தேர்தல் முடிந்ததும் ஏரியை மறந்து விடுவார்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணா, நான் ஜெயிச்சிட்டேன்னா அங்கே இருக்கிற கருப்புசாமி கோயிலுக்கு கெடாலாம் வெட்டி கூட்டிகிட்டுலாம் போயிட்டு எல்லாத்துக்கும் பார்ட்டிலாம் பண்ணுறேன்னாரு. நடக்காது. அது எப்படி நடக்கும்? பஞ்சப்பட்டி ஏரி கேட்பது அரசியல் அல்ல. எங்கள் மக்களுக்கு தண்ணீர் கொடுங்கள், எங்கள் விவசாயியை காப்பாற்றுங்கள், ஏரிக்கு மீண்டும் உயிர் கொடுங்கள் என்பதை தான் இன்று நாம் பேசவில்லை என்றால் நாளை நம் குழந்தைகள் இங்கே ஒரு ஏரி இருந்ததாம் என்று வரலாறு புத்தகத்தில் மட்டுமே படிப்பார்கள். பஞ்சப்பட்டி ஏரிக்கு அரசியல் வேண்டாம், உயிர் வேண்டும், தண்ணீர் வேண்டும், நிரந்தர தீர்வு வேண்டும். ஓகே, நன்றி. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 8 நிமிஷம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மற்ற எந்த இதுவும் இன்னைக்கெலாம் பேசல. ஓகே, சார் கூட பேசுனது எனக்கு ஒரு நியூ எனர்ஜி பாடியில் அப்படியே இதான மாதிரி, ஊசி போட்ட மாதிரி இருக்குது. ஓகே, நாளைக்கு டே 14 அந்த பிஎம் சாருக்கு, நாளைக்கு டே 14ல் பிஎம் சாருக்கு வந்து மன் கி பாத்தில் மந்த்லி பேசிகிட்டு இருப்பார். அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு லெட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அவங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த ஆர்டி இது பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக ஆன்லைனில் அந்த பொண்ணு தான் பண்ணுறாங்க. நான் என்னோடய மூஞ்சி மட்டும்தான் லோக்கல் பையங்கிறதுனால வீடியோவில் அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை நான் உங்களுக்கு படித்து காட்டிகிட்ருக்கோம். தேங்க்யூ. அவ்வளோதான். நாளைக்கு டே 14. நாளை இன்னும் ஒரு 48 மணி நேரம் தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இருக்குது, சுதந்திர தினத்துக்கு. நம்ம நாடு விடுதலை ஆயிடுச்சு. நம்ம ஏரிக்கு எப்போ விடுதலை கிடைக்கணும் காத்துக்கிட்டே இருக்கிறோம். பேசிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் தான் அன்னைக்கு கூட ஒருத்தன் கால் பண்ணிட்டு, தம்பி நீ பஞ்சப்பட்டியே கிடையாது, ஏன் எங்கள் ஊரை பற்றி பேசிகிட்டு இருக்க? யோ, எங்கள் அம்மா பிறந்தது பஞ்சப்பட்டி தாயா, எனக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு எப்படியா இருக்குதுன்னு அப்புறம் சரவணன்னே டீல் பண்ணி அதை பேசிக்கிட்டாரு. அவங்கெல்லாம் இது பண்ண முன்னாடியே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே பேசணும். அந்த வீடியோ இவங்க எடுத்து போட்டு தான் நான் இதை பற்றியே பேச ஆரம்பிக்கிறேன். இல்லைன்னா நான் பாட்டிலும் கிரிக்கெட்டு, வேலை, வீடு அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிருப்போம். ஏன் இப்போ குரூப் 2 எக்ஸாம் கூட வருது, அதுக்கே நான் அப்ளை பண்ணாமல் உட்காந்துட்டு தான் இருக்கிறோம். சரி, ஓகே, நாளைக்கு 9 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு வேறு என்ன, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம பிஎம் சாருக்கு மன் கி பாத்தில் பேசுகிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு இந்த ஜல் சக்தி, டூரிசம், அதுக்கப்புறம்
முக்கியமாக எனக்கு பர்சனல் ஆசை, இந்த நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜிக்கு இது பண்ணிட்டு, இந்த எவன் அங்கே குண்டாஸ் இருக்கான், எவன் டெரரிஸ்ட் இருக்கிறான், எவன் வந்து அந்த பேனடு மூமெண்ட்டில் இருக்கிறவனுங்களாம் இதில் இருக்கானுங்கன்னு சத்தியமாக தெரில. அதை ஒரு ஒய்டான இதுவாக எடுத்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு சென்ட் பண்ணலாம். ஓகே, பாய். நாளைக்கு டே 14ல் சந்திப்போம்.